ரைட். பிஜிபி நம்ம போன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சோம். இன்னைக்கு ஒரு சின்ன லேப் செஞ்சுட்டு நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம். அடுத்த சாப்டர் இந்த லேபை சார்ந்ததான் இருக்கும். இந்த லேப்ல என்னென்னலாம் நம்ம செய்யறோமோ அதெல்லாம் வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லேப்ல நம்ம டெப்தா பார்க்க முடியும். ப்ரெசன்டேஷன்ல ஓரளவுக்கு தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் லேப் பார்த்துருவோம். இங்கே ரவுட்டர் ஒன்ல வந்து நான் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன், 10.0.0.1 சொல்லி /80 தான் இருக்கட்டுமே. என்ன இப்போ ரவுட்டர் டூல இங்க ரவுட்டர் டூக்கும் த்ரீக்கும் இடையில நான் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். 20.0.0.2 கொடுத்துட்றேன். /24 இருக்கட்டுமே. அதே போல ரவுட்டர் த்ரீல 20.0.0.3/24. இன்னைக்கு சிம்பிள் லேப் தான், ஆனா டெப்தா நம்ம பார்க்க போறோம். லேப் வந்து சும்மா ஒரு ஐபிஜிபி ஒரு இபிஜிபி பண்ண போறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அந்த நம்ம ஒயர் ஷார்க் வச்சு படிக்கும் போது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். வெறுமனே சும்மா கன்ஃபிகரேஷன் மட்டும் பார்த்துட்டு ஒரு 4 ஷோ கமெண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு போறதை விட இந்த ஒரு புரோட்டோகாலை முழுசா புரிஞ்சுக்கணும்னா அந்த டீப் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா புதிய புதிய தாட்ஸ் வரும் தெளிவு இருக்கும்போது. அதுக்காக ஒயர் ஷார்க்கை யூஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி என்னென்ன பாக்கெட் போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பாக்கெட்டுக்குள்ள இருக்கு, அப்புறமா வந்து எப்படி அப்டேட்ஸ்லாம் அதை ஷேர் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க. சரி, அப்புறம் இது அட்டானமஸ் சிஸ்டம் 100, இது 200, இது 2 முறையும் போட்டுட்டு அனுப்பும், ஒரு முறை போட்டா போதும். அவ்வளவுதான். சில நெட்வொர்க்ஸ் நம்ம அட்வர்டைஸ் பண்ண போறோம். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல 133 133 133 133/32 ஒரு மாஸ்கை கொடுத்து லூபேக் 133ல போட போறேன். ரவுட்டர் ஒன்ல ரவுட்டர் ஒன்ல 111 கொடுத்துட்டு ஒரு நெட்வொர்க் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது சரி. இப்போ பிஜிபியும் ஓஎஸ்பிஎஃப் போலதான் ரவுட்டர் ஐடியை லூபேக் இன்டர்ஃபேஸ்ல இருந்து எடுக்கும். நம்ம கொடுக்கலன்னா அது எந்த அட்ரஸ் எடுக்கும்னா பெரிய அட்ரஸ் தான் எடுக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த அட்ரஸை மேனுவலா கொடுக்க போறேன். ஏன்னா இந்த அட்ரஸை வந்து நான் டெஸ்டிங்காக அட்வர்டைஸ் பண்றதுக்கு வச்சிருக்கிறேன். அதே போல இதையும் நான் டெஸ்டிங்காக அட்வர்டைஸ் பண்றதுக்கு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த லூபேக்ஸ் எல்லாம் நான் ரவுட்டர் ஐடியா மேனுவலா கொடுக்க போறேன். 3.3.3.3. ஸோ நீங்க கேட்கலாம், லூபேக் அப்ப தேவையில்லையே, இதுதான் நீங்க மேனுவலா கொடுக்க போறீங்களே, இது தேவையில்லையேன்னு. நல்ல கேள்வி. நான் என்ன பண்ண போறேன், அப்போ லூபேக் 0 கிரியேட் பண்ண போறது இல்லை. நான் என்ன பண்ணுறேன், டைரக்டாவே வந்து ரவுட்டர் ஐடி கொடுக்க போறதுனால ஒரே ஒரு லூபேக் தான் வச்சுக்க போறோம். அதுதான் லூபேக் 111. இங்க வேணா டைனமிக்கா அதை எடுக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ்ல போட போறேன். இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன், ரவுட்டர் ஐடின்ட்டு மேனுவலா ரவுட்டர் 3லையும் கொடுக்க போறேன். சரி,
ஃபாண்ட் சைஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரே லூபேக் இன்டர்ஃபேஸ் தான் வச்சுக்க போகிறேன். IP அட்ரஸ் 111.111. அடுத்து இன்டர்ஃபேஸ் F00 10.0.0.1. அடுத்து என்ன செய்யலாம், முதல் முடிச்சுட்டு வந்துடுவோம், ஐபி அட்ரஸ் முடிச்சுட்டு வந்துடுவோம் எல்லா ரவுட்டர்லையும், அப்புறமா நம்ம பிஜிபி கொடுக்கலாம். இந்த மாதிரி டோபாலஜி தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு லேப் பண்ணாதான் தப்பு வராது. இன்டர்ஃபேஸ் லூபேக் 0 இங்க 2.2.2. இன்டர்ஃபேஸ் F00 10.0.0.2. இன்டர்ஃபேஸ் F01 20.0.0.2. router 3 இதே மாதிரி configurations செய்யலாம். இன்டர்ஃபேஸ் லூபேக் 133. லூபேக் இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க நோ ஷட்டவுன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, நீங்க தானே அதை கிரியேட் பண்றீங்க, அதனால நோ ஷட்டவுன்லாம் கொடுக்க வேண்டாம். அதாவது பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற இன்டர்ஃபேஸ் செக்யூரிட்டிக்காக ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம நோ ஷட் டவுன் பண்ணி யூஸ் பண்றோம். ஸோ லூபேக் இன்டர்ஃபேஸ்ல நோ ஷட் டவுன் ட்ரை பண்றது வேஸ்ட். தப்பு கிடையாது, ஆனால் வேஸ்ட். சரி, இப்போ நம்ம டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிற 20.0.0.2 பிங் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். பிங் ஆகுது, நல்லது. எனக்கு ரவுட்டர் 2ல மாஸ்க் ஒழுங்கா கொடுத்தனான்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஷோ ரன் இன்டர்ஃபேஸ் F0/. அப்படிங்களா, இங்க /8 கொடுத்துட்டேன், அங்க 24 கொடுத்துட்டேன். ஸோ இன்டர்ஃபேஸ் F0/1 ஐபி ஸ்பேஸ் அட்ரஸ். IPv4ல என்னன்னா, நீங்க அடுத்த ஐபிஎஸ் கொடுத்தீங்கன்னா பழைய ஐபிஎஸ் ஓவர் ரைட் பண்ணும். ஆனா IPv6ல அப்படி கிடையாது. IPv6ல ஒரு இன்டர்ஃபேஸ்ல 2 இல்ல 200 ஐபிஎஸ் கூட கொடுக்கலாம், எல்லாமே ஆக்டிவா இருக்கும். IPv6ல ஒன்னு டெலீட் பண்ணாம இன்னொன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அது நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா நீங்க 2 ஐஎஸ்பி வச்சிருந்தீங்கன்னா 2 ஐஎஸ்பிக்கு தனித்தனி இன்டர்ஃபேஸ் தேவை கிடையாது. IPv6ல 2 ஐஎஸ்பி கொடுக்குற அட்ரஸ் நீங்க ஒரே இன்டர்ஃபேஸ்ல வச்சுக்கலாம். புரியுது இல்லையா? சப் இன்டர்ஃபேஸ்ல நான் சொல்லல, பிசிக்கல் இன்டர்ஃபேஸ்லயே சொல்றேன். சுவிட்ச் வழியா கொடுக்கணும். இந்த ஒயர் எடுத்து போய் சுவிட்ச்ல கொடுப்பீங்க, சுவிட்ச்ல இருந்து 2 ஒயர் போயிட்டு மேல இருக்க ஐஎஸ்பியில கனெக்ட் ஆயிடும் இல்லையா? அவ்வளவுதான். சரி, இப்போ ஐபிஎஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு முறை கூட பிங் பண்ணிடலாம். 20.0.0.3 10.0.0. நல்லது. ஸோ இது சரியான நேரம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஜிபியில செய்வோம். ஆக்சுவலா ஐபிஜிபி நேருக்கு நேராக கனெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல, தூரமா இருக்கிற ஒரு ரவுட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ஐபிஜிபி ஃபார்ம் பண்ண முடியும். ஐபிஜிபின்னா என்ன, ஒரே அட்டானமஸ் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு பிஜிபி நெய்பர் தான் ஐபிஜிபி நெய்பர். இன்டீரியர்
பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் வித்தின் தி அட்டானமஸ் சிஸ்டம். ஆனா நான் வந்து 2 ரவுட்டரும் பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா நெய்பர் எப்பவுமே இப்படி பக்கத்து பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐபிஜிபி வந்து முதல் ரவுட்டரும் 10வது ரவுட்டரும் கூட நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம். ரீச்சபிலிட்டி இருந்தா போதும். இப்போ எப்படி ரீச்சபிலிட்டி இருந்தா உங்களால டெல்நெட் பண்ண முடியுது, இங்க இருந்து தூரம் இருக்கிற ஒரு டிவைஸ்க்கு டெல்நெட் பண்ண முடியுது, ஏன்னா ரீச்சபிலிட்டி இருக்கிறதுனால முடியுது. அந்த மாதிரி பிஜிபியும் டிசிபி பேஸ் ப்ரோட்டோகால் தான், டெல்நெட்டை போலவே. டெல்நெட் எப்படி டிசிபியோ, பிஜிபியும் டிசிபி தான். டெல்நெட் உங்களால தூரம் இருக்க ஒரு ரவுட்டரோட பண்ண முடியும்னா பிஜிபியும் தூரம் இருக்கிற ஒரு ரவுட்டரோட நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி இருக்கணும், பிங் பண்ணா பிங் ஆகணும், அந்த அட்ரஸ் அதெல்லாம் இருக்கும். அடுத்தது அது ஐபிஜிபியா இருக்கணும். இபிஜிபி இபிஜிபியில அது அலௌடு இல்லை பை டிஃபால்ட், ஆனால் அலோவ் பண்ண வைக்கலாம். அதெல்லாம் பின்னால பார்க்கலாம். நம்ம பொதுவா வந்து இங்கிலீஷ்ல இந்த பை டிஃபால்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் தமிழ்ல வந்து பொதுவான்னு சொல்ல விரும்புறேன். பொதுவா வந்து இபிஜிபிங்கிறது நேரடியா இணைக்கப்பட்டதா இருக்கணும். நேரடி இணைப்புல இருந்தாதான் இபிஜிபி நெய்பர் ஃபார்ம் ஆகும். ஐபிஜிபிக்கு அப்படி கிடையாது, தூரத்துல இருந்தாலும் பரவாயில்லை. அது ஏங்கிற விஷயத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். ஏன் இபிஜிபி நேரடியா தொடர்புல இருக்கு, கனெக்ட் ஆயிருக்கணும், நேரடியான கனெக்ஷன்ல இருக்கணும், இணைக்கப்பட்டிருக்கணும். ஐபிஜிபி ஏன் நேரா இணைக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல பேக்கெட் கேப்சர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப நம்ம ரவுட்டர் 1க்குள்ள போயிட்டு பிஜிபியை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்றதுக்கு முன்னால நான் வயர் ஷார்க் இங்க எனேபிள் பண்ண போறேன். ஸ்டார்ட் கேப்சரிங் இந்த ரவுட்டர் 1ல இருக்கிற ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 00 இன்டர்ஃபேஸ்க்கும் ரவுட்டர் 2ல இருக்கிற ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 00 இன்டர்ஃபேஸ்க்கும் இடையில போயிட்டு வர டிராஃபிக்கை உங்களுக்கு எடுத்து காமிக்க போறேன். இது என்ன ஆமாப்பா தப்பாப்பா, எத்தனை முறை சொல்றது? ஓகே, சொல்லியாச்சு. அதில் எதுவும் பார்க்குது. இப்போ என்ன செய்ய போறேன், அது ஸ்னிஃப் பண்ணின்னு இருக்கட்டும். ரவுட்டர் 1ல போயிட்டு ரவுட்டர் பிஜிபி 100ன்னு போடுறேன். இப்ப ஏதாவது பேக்கெட் வெளியே போகுமா? கட்டாயம் போவாது. ஏன்னா வந்து யாருக்கு அனுப்பணும்னே சொல்லல. அப்போ யாருக்கு அனுப்பணும்ன்றத நம்ம தெளிவா சொல்லணும். இப்ப சொல்ல போறோம். நெய்பர் வந்து 10.0.0.2. அவர் எங்க இருக்கிறார்? அவரும் சேம் அட்டானமஸ் சிஸ்டத்துல தான் இருக்கிறார். இப்படி சொன்னதுமே பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் போகும். எங்க போயிருக்கும்? போகுது பாருங்க, டிசிபி சின் பேக்கெட் போகுது ஃபர்ஸ்ட். ஆனா ரிட்டர்ன் வர வேண்டியது சின்னாக் வரணும், ஆனா ரீசெட் ஆக் வருது. அப்படின்னா என்ன? ரீசெட் ஆக்னா என்னன்னா வந்து அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். யாரு? 10.0.0.2 ஒத்துக்க மாட்டேங்கிறான். பாருங்க, 10.0.0.2 தான் வந்து ரீசெட் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறான். அப்படின்னா என்னன்னா, எப்பா உங்ககிட்ட வந்து நான் நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லப்பா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம ரவுட்டர் 2 இன்னும் கன்ஃபிகரே பண்ணல. இப்போ ரவுட்டர் 2 எப்போ ஏத்துக்கும்னா, ரவுட்டர் 1உடைய அட்ரஸை நெய்பரா நம்ம ரவுட்டர் 2ல போட்டு ரவுட்டர் 1உடைய அட்டானமஸ் சிஸ்டத்தை போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல வந்து ரீசெட்டுக்கு பதிலா அதனுடைய சின் பேக்கெட் அமைச்சிருக்கும். ஆமாமா, நான் கூட உன்னோட கனெக்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அதோட சின் பேக்கெட் அமைச்சிருக்கும். புரியுது இல்லையா ஏன் வந்து ரீசெட் ஆகுதுன்னு? இப்போ நெய்பர் வரவே வராது. பாருங்க, இது கம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இது கம்முன்னுலாம் இல்லை, நிஜமாவே வந்து பேக்கெட்டை பின்புறத்துல அனுப்பிக்கிட்டே இருக்குது. அது நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். சரி, இன்னும் ரொம்ப தெளிவா நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அடுத்த ரவுட்டர் கன்ஃபிகர் பண்ணலாம். இதுக்குள்ள திறந்து பார்ப்போம். இது லேயர் 2 மேக் அட்ரஸ். இது நமக்கு இப்போ வேணும், பெருசா வேணும் வேண்டாம். லேயர் 4ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த பேக்கெட் வந்து TTL 255 அப்படின்னு தெரியும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
255னா இந்த பாக்கெட்டுக்கு வந்து 255 ரவுட்டரை தாண்டி போறதுக்கு இதுக்கு முடியும். இந்த ரவுட்டரோட இந்த கிளம்பி போற ரவுட்டரோட சேர்த்து 255 ரவுட்டர் வரைக்கும் இந்த பாக்கெட் வந்து உயிரோட இருக்கும். ஒரு அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு உள்ள இது இல்லையா, ஐபிஜிபி இல்லையா, நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது ஐபிஜிபி. ஒரு அட்டானமஸ் சிஸ்டத்துக்குள்ள 255 ரவுட்டர் இருக்குமானா கட்டாயம் பெரிய நெட்வொர்க்ல இருக்கும். ஆனாலும் 255 ஹாப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டோம் பிஜிபியில. ரியாலிட்டியில வந்து விபிஎன்ஸ் நிறைய போட்டிருப்போம். பெரிய நெட்வொர்க்கா இருந்தா பிஇ டு பிஇ சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க்ஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கும். அங்கெல்லாம் வந்து பிஇ டு பிஇ டனல்ஸ் போட்டிருப்போம். அது ஒரு ஹாப்பா தெரியும். 100 ரவுட்டர் இருந்தா கூட ஒரே ஒரு ரவுட்டர் மாதிரி தான் இருக்கும். 1 ஹாப் தான் தெரியும். சரி, எனிவே நம்ம இங்க என்ன பார்க்க வரோம்னா, ஐபிஜிபி வந்து யாரோடனாலும் நெய்வர் பண்றது தயாரா இருக்காது. 1 ஹாப்ல இருந்தாலும் சரி, 100 ஹாப்ல இருந்தாலும் சரி, 200 ஹாப்ல இருந்தாலும் சரி, 255 ஹாப்புக்குள்ள யாரு கூடனாலும் நெய்பர்ஷிப் பெர்ஃபார்ம் பண்ண தயார். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். அப்புறம் இது போர்ட் நம்பர் கீழே இருக்கும், அதனால இதை பார்த்து இந்த போர்ட் நம்பர் நினைச்சு வேணாம். இது டிசிபி 6, இது போர்ட் நம்பர் கிடையாது, இது புரோட்டோகால் நம்பர்னு சொல்லுவோம். அப்புறம் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோபாலஜியில் எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் சோர்ஸ் அட்ரஸ் R1 அனுப்புது. R1 உடைய எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் சோர்ஸ் அட்ரஸ் ஆகவும், நீங்க கன்ஃபிகர் பண்ண நெய்பர் அட்ரஸ் டெஸ்டினேஷன் ஆகவும் இருக்குது இல்லையா. டெஸ்டினேஷன் எப்படி தெரியும்? அதுக்கு நம்ம தான் கன்ஃபிகர் பண்ணுமே, நெய்பர்னு போட்டு கன்ஃபிகர் பண்ணும் இல்லையா. ஸோ அது டெஸ்டினேஷன் ஆகிடும். சரி, அப்புறமா இந்த இடத்துல தெரிஞ்சிடுச்சு, ப்ரோட்டோகால் ஃபீல்டே தெரிஞ்சிடுச்சு. அடுத்த பேக்கெட் வந்து டிசிபி பேக்கெட்டு, யூடிபி இல்லைன்னு. ஸோ அடுத்த ஹெடர் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் 179 போட்டு அனுப்புது. பாருங்க, இப்போ டெஸ்டினேஷன் மட்டும்தான் 179, சோர்ஸ் வந்து ரேண்டம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரவுட்டர் 2ல கன்ஃபிகர் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவுட்டர் 2 வந்து 179 யூஸ் பண்ணோம், டெஸ்டினேஷனும் 179, ரெண்டுமே 179 இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இங்க. இப்போ அந்த ரவுட்டருக்கும் விருப்பம் இருந்தா, பிஜிபி ஃபார்ம் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா, அது என்ன பண்ணும், ரீசெட் பண்ணாம சின் பேக்கெட் அனுப்பும். அந்த சின் பேக்கெட் வந்து சோர்ஸ் போர்ட் நம்பர் ரேண்டம் இருக்காது, 179 யூஸ் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே வந்து பிஜிபிங்கிறதுனால அது லைவா பார்க்கும்போது தெரியும். இப்போ அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். அப்புறமா இங்க கீழே போனீங்கன்னா பாருங்க, இது ஒரு சின் பேக்கெட். அப்புறமா கீழே வேற என்ன பார்க்கலாம், இது வந்து பிஜிபி டிசிபி ஆப்ஷன், இதெல்லாம் வேண்டாம் இப்போ. சரி, இப்போ நம்ம ஒரு சின் பேக்கெட் தான் பார்த்தோம். இப்போ ரீசெட் அடுத்து அதுக்கு பதிலாக ரெஸ்பான்ஸா வர பேக்கெட்டை பிரிச்சு பார்ப்போம். மேல இருந்து வருவோம், மறுபடியும் இதுவும் டிடிஎல் 255 தான் ரெஸ்பான்ஸா வர்றது. சேம் டிசிபி 6 தான். சோர்ஸ் வந்து அகெயின் வந்து எக்ஸிட் இன்டர்ஃபேஸ், ரவுட்டர் 2 எக்ஸிட் இன்டர்ஃபேஸ். இது ரெஸ்பான்ஸ் பேக்கெட்டுங்கிறதுனால யார் வந்து இந்த பேக்கெட் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லுது. இது இல்லைன்னா ரவுட்டர் 2க்கு ரவுட்டர் 1 அட்ரஸ் தெரியாது. நான் பேசுறது கேக்குதா? ரைட். பாத்தீங்கன்னா ரவுட்டர் 2க்கு எப்படி டெஸ்டினேஷன் தெரியாது. இது வந்து ரெஸ்பான்ஸ் பேக்கெட். இது சின் பேக்கெட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புது இல்லையா, அதனால ரவுட்டர் 1 தெரியுது. நம்ம தான் ரவுட்டர் 2ல இன்னும் ரவுட்டர் 1 கன்ஃபிகர் பண்ணவே இல்லையா நெய்பர்னு சொல்லி. ஆமா, சோர்ஸ் அட்ரஸ் தன்னுடைய எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் ஆகும். டெஸ்டினேஷன் வந்து யார் வந்து இதுக்கு முன்னால சின் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு இது ரெஸ்பாண்ட் பண்ணுது, அக்னாலஜ்மெண்ட் அனுப்புது. இது அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் இல்லையா. டிசிபியில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே போனீங்கன்னா
பாருங்க அக்னாலஜ்மெண்ட் இது. ஆனா இது தன்னுடைய சின் பேக்கெட் அனுப்ப முடியல, அதனால ரீசெட் ஃபிளாக் போட்டிருக்கு. இது ஓபன் பண்ணீங்கன்னா இங்க தெரியும். பாருங்க ரீசெட்டுக்கு இங்க 1 டர்ன் ஆயிருக்குது, அக்னாலஜ்மெண்ட்டுக்கும் 1 ஆயிருக்குது. ஆக்சுவலா நமக்கு என்ன எங்க 1 இருக்கணும்னா இங்க 1 இருக்கணும், அப்புறமா வந்து சின்லயும் 1 இருக்கணும். அது எங்க பார்க்கலாம், நீங்க சின் பேக்கெட் ஒன்று எடுத்து பாருங்க தெரியும். ரவுட்டர் 1ல இருந்து வர்றத இப்போ இதுல பாருங்க, இதுல பாருங்க சின் மட்டும் செட் ஆயிருக்குது. ஆனா இதுல சின் செட் ஆகல, சின்ன இல்ல இந்த இடத்துல, ஏன்னா சின் பேக்கெட் கிடையாது, இது அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட். சின்னுக்கு பதிலாக ரீசெட் வந்துருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல சின்க்ரனைசேஷனுக்கு பதிலாக ரீசெட் இஸ் செட்னு வந்துருக்கு. சரி, வேற என்ன இதுல பார்க்கலாம். இப்போதைக்கு 2 விஷயம் நான் நீங்க தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒண்ணு, போர்ட் நம்பர் வந்து ரேண்டம் போர்ட் நம்பரா இருந்துச்சு, சோர்ஸ் போர்ட் நம்பரு. டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் 179 இருந்துச்சு. அடுத்தது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த பக்கம் கன்ஃபிகர் பண்ணாததுனால 3-வே ஹேண்ட்ஷேக் கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. அனுப்புன சின்னுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்தாலும் அந்த பக்கத்துல இந்த சின் வராததுனால ரீசெட் ஆயிட்டே இருக்குது. அது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது, டிடிஎல் வந்து 255. இது ஒரு ஐபிஜிபிங்கிறதுனால டிடிஎல் வந்து 255. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நம்ம அடுத்த ரவுட்டருக்கு போலாமா? அதுக்கு முன்னால நான் என்ன பண்ணலன்னா ரவுட்டர் ஐடியை செட் பண்ணல. ரவுட்டர் ஐடி கன்ஃபிகர் பண்ணனா இல்ல இப்போ வராது, அது ஓப்பன் மெசேஜ்ல தான் வரும். 3-வே ஹேண்ட்ஷேக் முடிஞ்ச பின்னாடி தான் ஓப்பன் மெசேஜ் வரும். ஆமா, நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் மெசேஜ் வரும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் 3-வே ஹேண்ட்ஷேக் சக்சஸ்ஃபுல்லா முடியணும். சரி, இப்போ ரவுட்டர் ஐடி ஒன்றும் பிஜிபி ரவுட்டர் ஐடி, அதான் கமாண்ட். பிஜிபி ரவுட்டர் ஐடி இதுக்கு வந்து நான் 1.1.1.1 மேனுவலா கொடுக்குறேன். ஃபைன். இது வரைக்கும் அது ரவுட்டர் ஐடி யூஸ் பண்ணல, அதனால நல்லதா போச்சு. இது வரைக்கும் எந்த பேக்கெட்லயும் அது யூஸ் பண்ணி அனுப்பல அந்த விஷயத்த, அதனால நம்ம இப்போ செட் பண்ண தப்பு கிடையாது. அடுத்தது ரவுட்டர் 2 போயிடுவோம். ரவுட்டர் பிஜிபி நெய்பர் 10.0.0.1 ரிமோட் ஏஎஸ் என்ன பண்ணலாம். இப்போ நான் இதை என்டர் பண்ண உடனே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கடற்கரை நடந்து முடிஞ்சிடும். அதனால அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் இப்போ எதிர்பார்க்கலாங்கிறத பேசலாம். அப்புறமா அது போய் அது அப்புறமா நான் என்டர் பண்றேன். இப்போ நான் என்டர் பண்ணதும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆமா சின்னாக் முடிஞ்சிடும். அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அடுத்தது வேற என்ன நம்ம பார்க்கணும்னா, ஓப்பன் மெசேஜ் போகும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓப்பன் மெசேஜஸ் போகும். அப்புறமா அப்டேட்ஸ் எல்லாம் கூட போகும். நான் அது என்ன பண்ண போறேன், நான் ஒரு நெட்வொர்க்கு கூட ரவுட்டர் 1ல அட்வர்டைஸ் பண்ணலாம். ரவுட்டர் பிஜிபி 100 நெட்வொர்க் 111 மாஸ்க். ஸோ கிளாஸ் லெஸ்ங்கிறதுனால மாஸ்க் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். இன்டர்ஃபேஸ்ல இருக்க மாஸ்க் மேட்ச் பண்ணணும். அது ரவுட்டிங் டேபிள்ல இருக்க மாஸ்கை மேட்ச் பண்ணணும். ரவுட்டிங் டேபிள்ல ஷோ ஐபி ரவுட் பார்த்தீங்கன்னா 111க்கு மாஸ்க் வந்து 32 இருக்கு. அதனால இதை மேட்ச் பண்ணாதான் அட்வர்டைஸ் ஆகும். அட்வர்டைஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஷோ ஐபி பிஜிபி இது அட்வர்டைஸ் பண்ணுது. சரி, இப்போ நான் இதை ஏன் போட்டேன்னா, அப்டேட் அங்கே வெளியே போதான்னு நான் செக் பண்ணணும், அதுக்காக போட்டேன். அப்டேட் பேக்கெட்டை கேப்சர் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் போட்டுவிடுறேன். இருக்கட்டும். இப்போதுக்கு நெய்பர் இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஷோ ஐபி பிஜிபி சம்மரின்ற ஒரு கமாண்ட் தான். பார்த்தா நெய்பர் இது வரைக்கும் வந்ததே கிடையாது.
ஐடல் ஸ்டேட் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பின்னால. இப்போதைக்கு நம்ம செக் பண்ண வந்தது வந்து பாக்கெட்டை தான். இனிஷியலா எப்படி நெய்பர் ஃபார்ம் ஆகுது அதை காமிக்கிறதுக்கு தான் இப்போ இந்த லேப். இனிஷியலா வந்து ஒரு 2 நெய்பர் வரதுக்கு முன்னால என்ன மாதிரி எல்லாம் கான்வர்சேஷன்ஸ் நடக்குதுங்கிறதுக்கு தான் இந்த லேப். சரி, இப்போ நான் ரவுட்டர் 2ல போயிட்டு என்டர் பண்ண பின்னாடி 3-way ஹேண்ட்ஷேக் நீங்க சொன்னது மாதிரி முடியும். அடுத்தது ஓப்பன் மெசேஜ் போகும், அப்புறமா ஓப்பன் கன்ஃபார்ம் வரும், அப்புறமா கனெக்ட் ஆகும் ரெண்டுங்களும், அப்புறம் கீப் அலைவ்ஸ் பேக்கெட் போகும், அப்புறமா அப்டேட் பேக்கெட் போகும். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். என்டர் பண்ணட்டுமா? என்டர் பண்ணியாச்சு. இப்போ பின்னால ஸ்க்ரீன்ல பார்த்தோம்னா வந்துருச்சு, அப்டேட் மெசேஜ் எல்லாம் கூட வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மேலே போயிடுவோம். நான் என்ன பண்ண போறேன், கண்ட பேக்கெட்ஸ்லாம் வருதுனால வெறும் பிஜிபி மட்டும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க போறேன். பிஜிபி, அவ்வளவுதான். பிஜிபி மட்டும் வந்துருச்சு. இப்போ பிஜிபி பேக்கெட் எப்போ வரும்னா 3-way ஹேண்ட்ஷேக் முடிஞ்ச பின்னாடி தான் வரும். இதுதான் 3-way ஹேண்ட்ஷேக் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் பேக்கெட். என்னன்னா இந்த நம்பர் பார்த்துங்க, 355 தானே. 355க்கு முன்னால பாருங்க 3-way ஹேண்ட்ஷேக் முடிஞ்சிடும். 355க்கு முன்னால 52 சின்னு போகுது, 52 வந்து சின் போகுது, 53 சின்னாக். சின்னாக் கீழே போனா டிசிபி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த சின்ன சின்னாக்குலாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட் நம்பர் பாருங்க, ரேண்டம் போர்ட் நம்பருக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. பட் கீழே போகும்போது வேற மாதிரி இருக்கும். இப்போ இங்க ஃபிளாக்ஸை பார்த்தோம்னா சின்னும் செட் ஆயிருக்கும், ஆக்கும் செட் ஆயிருக்கும், அப்புறமா ஃபாலோட் பை அண்ட் ஆக் வருது. இதுக்கப்புறம் தான் பிஜிபியே ஸ்டார்ட் ஆயிருக்குது. பிஜிபி பாருங்க, 2 பேருமே ஓப்பன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரவுட்டர் 1 ரவுட்டர் 2க்கும், ரவுட்டர் 2 ரவுட்டர் 1க்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? இது ஓப்பன் மெசேஜ். ஓப்பன் மெசேஜ் போர்ட் நம்பர் ரேண்டம் தானே, சரி இருக்கட்டும். அடுத்தது இது ரேண்டம் போர்ட் நம்பர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் கீப் அலைவ். கீப் அலைவ்லயும் ரேண்டம் போர்ட் நம்பர்ஸ் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கா இந்த இடத்துல. சரி, 179ம் ரேண்டம் போர்ட் நம்பரும், இங்கேயும் அதுதானா? ஆமா, சரி, இங்கேயும் தான் கீப் அலைவ். அப்டேட் மெசேஜ். சரி, அப்டேட் மெசேஜ்ல நான் கீழே கொஞ்சம் அப்டேட்ஸ் என்ன போகுது. இது ரவுட்டர் 2ல இருந்து ரவுட்டர் 1க்கு பெருசா எந்த அப்டேட்டும் சென்ட் பண்றதுக்கு இல்லை. நம்ம ஏதோ அட்வர்டைஸ் பண்ணல ரவுட்டர் 2ல. அதுக்கு முன்னால ஓப்பன் மெசேஜ்ல ரவுட்டர் ஐடி தெரியுமா அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கணும். ஓப்பன் மெசேஜ்ல கீழே போனீங்கன்னா பிஜிபின்றது ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ்ல இருக்கிற பேலோடு பாருங்க, டைமர், அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர், ரவுட்டர் ஐடி, இது போகும். இது மெசேஜ் டைப் 1, ஓப்பன் மெசேஜ் டைப், பேக்கெட் டைப் பிஜிபி மெசேஜ் டைப் 1, நம்பர் 1. சாரி. சரி, இது வந்து ஓப்பன் மெசேஜ்ல இருக்கிற விஷயங்கள். அப்புறமா வந்து எம்பிபிஜிபி எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்லாம் வருது. இதெல்லாம் பின்னால பார்க்கலாம், இப்போ வேணா. அடுத்தது என்ன பண்ணலாம், அப்டேட்டுக்கு போய் கீப் அலைவ் போகும். கீப் அலைவ் பார்த்தீங்கன்னா பிஜிபி கீப் அலைவ் மெசேஜில் இது வந்து டைப் 2 வச்சுங்களா, சாரி, கீப் அலைவ் மெசேஜ் 4, 2 இல்லை, கீப் அலைவ் வந்து 4. மறுபடியும் ரீகால் பண்ணலாம். ஓஎஸ்பிஎஃப் வந்து மெசேஜ் டைப் 1, கீப் அலைவ் வந்து 4, 2 கிடையாது, 4. அடுத்தது அப்டேட் பார்க்கலாம். அப்டேட் மெசேஜ் ஓப்பன் பண்ணோம்னா இது மெசேஜ் டைப் 2. சரி, இது அப்டேட் யாருக்கு அனுப்புறா? ரவுட்டர் 2 ரவுட்டர் 1க்கு அனுப்புது. பெருசா எதுவும் நம்ம அட்வர்டைஸ் பண்ணல, அதனால எதுவும் போல, காலியா இருக்குது.
எதுவும் கேரி பண்ணல பாருங்க. மேட் காலி பண்ணல, காலியா இருக்கு, கேரி பண்ணல. ஸோ இன்னொரு ஒரு கீபோர்ட் லைப்ரரி நம்ம இங்க பாக்குறோம். இது யார் அனுப்புறான்னா ரவுட்டர் 1 ரவுட்டர் 2க்கு அனுப்புற கீபோர்ட் லைன் தான். சரியா, ரவுட்டர் 1 ரவுட்டர் 2க்கு அனுப்புற கீபோர்ட் லைன். கீழே போலாம். இதுலயும் ஒண்ணு இருக்காது, சும்மா கீபோர்ட் லைன் தான், டைப் 4. அடுத்தது அப்டேட். ரவுட்டர் 1 ரவுட்டர் 2க்கு அனுப்புற அப்டேட். இங்க நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இந்த இந்த 111 போகணும் அப்டேட்லன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் நான் இங்க தேடி வந்திருக்கிறேன். இது அப்டேட் மெசேஜ். இதுதான் NLRI-ல தான் இருக்கும். நெட்வொர்க் லேயர் ரீச்சபிலிட்டி இன்ஃபர்மேஷன். எந்தெந்த நெட்வொர்க்லாம் ஏன் மூலியமா நீங்க ரீச் பண்ணலாம் அப்படின்னு உள்ள வச்சு அனுப்பும். ஆட்ரிபியூட்டோட அனுப்பும். மேல பிறகு பாத் ஆட்ரிபியூட் இருக்குது. இதுல வந்து ஒரிஜின் பாத் ஆட்ரிபியூட் சேம் ஐபிஜிபி தானே, அதனால எம்டி. அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ரவுட்டர் 1 தானே அனுப்புது இதை. அப்புறம் எந்த அட்டானமஸ் சிஸ்டத்துல இருந்து அனுப்பு, சார் இது லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் 0. இப்போ எந்த நெட்வொர்க்குக்கு நீங்க ஓபன் பண்ணி இங்க பார்க்கலாம். 111 நெட்வொர்க்கு மாஸ்க் எல்லாமே அனுப்புவாங்க, லென்த்தும் நெட்வொர்க்கும். அப்புறமா லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் 100 அது டிஃபால்ட்டு. வேற இதுல என்ன படிக்கிறது? சரி, அடுத்தது அப்டேட் முடிஞ்சதும் இது டெக்னாலஜிமெண்ட். சரி, இதெல்லாம் பிஜிபி பாக்கெட்டா, பிஜிபி மட்டும் பண்ணுவோம். கீழே போவோம். லாஸ்ட் கீப்பரை எப்பவுமே ரேண்டம் போர்ட் நம்பரும் வித் 179 தான் யூஸ் பண்ணுது. சரி, நான் தான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், விடுங்க. 179 இல்லை, ஒன்று 179 இருக்கும், இன்னொன்று வந்து ரேண்டமாக தான் இருக்கும். எப்பவுமே சென்டர் ரேண்டமாக இருக்கும், டெஸ்டினேஷன் வந்து 179. ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது சோர்ஸ் 179ம், ரெஸ்பான்ஸ் வந்து சென்டர்னுடைய போர்ட் நம்பர் தான் இருக்கும். சரி, ஸோ சேம் நார்மல் டிசிபி தான். ரைட், ஓகே. ஐபிஜிபியில நம்ம பார்த்தது என்னென்ன? 255 ஹப்ஸ். ஆனா இபிஜிபியில டிடிஎல் வந்து ஒன்லி 1 ஹாப். அதனாலதான் நெய்பர் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கணும். ஏன்னா அந்த பாக்கெட்டுக்கு அதுக்கு மேல போக முடியாது. அதுதான் இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்கெட் ரைசர்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டது பிரயோஜனமா இருக்கா? புதுசா இதை கத்துக்கிட்டீங்களா? சரி, அப்படியா? சரி, எல்லா புரோட்டோகாலுமே இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா என்ன எப்படி பண்ணுது, எல்லா புரோட்டோகாலுமே இப்படி கேப்சர் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க சீக்கிரமா சூப்பரா மாஸ்டர் ஆயிடுவீங்க. ரைட், இப்போ நம்ம ஐபிஜிபி நெய்பரை கன்ஃபிகர் பண்ணலாம். நெய்பர் 20.0.0.3 ரிமோட் ஏஎஸ் 200 இல்லையா? இப்ப இதை போட்டுதான் பாருங்க, அங்க வர பாக்கெட் பாருங்களேன், வரும், வந்துடுச்சு பாருங்க. டிடிஎல் தான் இந்த இடத்துல நீங்க முக்கியமா பார்க்கணும். டிடிஎல் பாருங்க ஒண்ணுதான். அதனாலதான் இபிஜிபி நெய்பர் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த டிடிஎல் நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணீங்கன்னா வேணா தூரம் இருக்கிற ரவுட்டரோட நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படி இன்கிரிமெண்ட் பண்றதுலாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, சேம் கதை தான், ரீசெட் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா அடுத்த ரவுட்டரில் நம்ம கன்ஃபிகர் பண்ணல. போய் பண்ணிடுவோமா?
router 3. Router BGP. கற்றுக்கிட்டோம். நம்ம ரவுட்டர் 3 போகிறதுக்கு முன்னாடி ரவுட்டர் 2ல சில வெரிஃபிகேஷன்லாம் பண்ணவே இல்லையே. இது நெய்பர் வந்துடுச்சு. ஷோ ஐபி பிஜிபி சம்மரி போட்டால் தெரிஞ்சிடும். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி நெய்பர் ஆயிடுச்சு. ரவுட்டர் 1ஓட நெய்பர் ஆயிடுச்சு. 9 மினிட்ஸ்க்கு முன்னாலே ஆயிடுச்சு. ஒரு ப்ரிஃபிக்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கு. அந்த ஒரு ப்ரிஃபிக்ஸ் எது? அந்த 111 இதுதான். அப்டேட்ல வந்துருச்சு இல்லையா இதெல்லாம். நெக்ஸ்ட் ஸ்டாப்போடு போட்டு வந்துச்சு. லோக்கல் ப்ரிஃபரன்ஸோடு போட்டு வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம கேப்சர்ல பார்த்தோம். சரி, இப்போ ரவுட்டர் 3ல போயிட்டு நம்ம பிஜிபி 200 நெய்பர் 20002 ரிமோட் ஏஎஸ். அதுக்கு முன்னால நம்ம ஒரு வேலை பண்ண போறோம். டூ ஷோ இன்டர்ஃபேஸ் F00. இதை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணி வைக்கிறேன் நான். கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் F000 ஷட் டவுன். நான் எல்லாத்தையும் கன்ஃபிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிஜிபி முழுசும் கன்ஃபிகர் பண்ணிட்டு அப்புறமா இன்டர்ஃபேஸ் ஆஃப் பண்ணலாம். அப்பதான் நம்ம வந்து மொத்தமா ஒரே இடத்துல பார்க்க முடியும். சரி, நெய்பர் 22 ரிமோட் ஏஎஸ் 100. அப்புறம் ரவுட்டர் ஐடி மேனுவலா கொடுக்கணும்னு சொன்னேன். அதனால பிஜிபி ரவுட்டர் ஐடி சரி, அது இருக்கட்டும். நம்ம ரவுட்டர் 2ல ரவுட்டர் ஐடி கொடுக்கலையே, அது என்ன ரவுட்டர் ஐடி எடுத்துட்டு பார்க்கலாம். அது எங்க பாக்குறது? ஷோ ஐபி பிஜிபி நெய்பர்னு போடணும். ஷோ ஐபி பிஜிபி நெய்பர்னு போட்டீங்கன்னா உங்க ரவுட்டர் ஐடி, பக்கத்துல இருக்கிற ஒரு ரவுட்டர் ஐடி எல்லாம் வந்துடும். பாருங்க, இதுதான் உங்களுடைய ரவுட்டர் ஐடி. இது நெய்பருடைய ஐபி அட்ரஸ். இது நெய்பருடைய ரவுட்டர் ஐடி கிடையாது. இது உங்களுடைய ரிமோட் ரவுட்டருடைய ஐடி. ரிமோட் ரவுட்டருடைய ரவுட்டர் ஐடி. அதோடைய அட்ரஸ் ஃப்ரம் வேர் த பேக்கெட்ஸ் ஆர் கம்மிங். இப்போ இந்த லோக்கல் ரவுட்டர்னுடைய ரவுட்டர் ஐடி நம்ம மேனுவலா இல்லை, அதுவே டைனமிக்கா எடுத்துக்க சொல்லியிருக்கிறோம். அது நீங்க பார்க்கணும்னா நெய்பர் ரவுட்டர்லயும் போய் பார்க்கலாம், இங்கேயும் கூட பார்க்கலாம். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுடைய அடடா இதுல இல்லையா? சரி, இங்கே போய் பார்த்துருவோம். ஷோ ஐபி பிஜிபி நெய்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் எக்ஸ்பெக்டிங் த 2222 டு பி தி நெய்பர். ஓகே, பாருங்க, இது டைனமிக்கா அது எடுத்துட்டு இருக்கு அந்த ரவுட்டர். பட் இந்த ரவுட்டர் 2லயே எப்படி பார்க்கறது? ஷோ ஐபி பிஜிபியில் வரலையா? கீழே இருக்கணும். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி இல்லை. ஷோ ஐபி பிஜிபி பார்த்து labels IPv4 but consistency dampening the community or all the pop-up. Okay, the local router ID. local router ID நீங்க ஆல் போடாமலே போட்டிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்குது. சரி, இப்போ ரவுட்டர் 3ல போயிட்டு நம்ம கன்ஃபிகர் பண்ணிட்டோம். ஆனா நான் என்ன பண்ணல, நோ ஷட் டவுன் கொடுக்கல இல்லையா? இன்டர்ஃபேஸ் F0 இல்ல, இன்னும் கன்ஃபிகரேஷனே முடியலையே. நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லையே. நெட்வொர்க் 133 மாஸ்க் போட்டாச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணியாச்சு. ஷோ ஐபி பிஜிபி தான் அட்வர்டைஸ் பண்றோம். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி இதுதான் நெய்பரா கன்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். ஆனா இன்டர்ஃபேஸை அப்லோட் பண்ணல. அவ்வளவுதான். இப்போ ஐம் எக்ஸ்பெக்டிங் ஆன் த Wireshark சம்திங். ஃபர்ஸ்ட் இந்த 3-way ஹேண்ட்ஷேக்
இல்ல பண்ணிட்டு உங்க சின்னு 20002 இருந்து போகுது. சின் பிளஸ் ஆக்ட் 20003 இருந்து வருது. அக்னாலஜ்மெண்ட் 20002 இருந்து வருது. அடுத்து பிஜிபி ஓப்பன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு பிஜிபி ஓப்பன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் டைப் ஒன்று ரவுட்டர் 2ல இருந்து வருது. இதுதான் வந்து ஹோல்டு டைமு. அப்புறமா ரவுட்டர் 3ல இருந்தும் வருது பாருங்க, ரவுட்டர் ஐடியோட வருது, ஹோல்டு டைமரோட வருது. அடுத்தது கீப் அலைவ் மெசேஜ் வருது இல்லையா, கீப் அலைவ் மெசேஜ் வருது. அப்புறமா அப்டேட் மெசேஜ், இது யார்கிட்ட இருந்து வர அப்டேட்? ரவுட்டர் 2 கிட்ட இருந்து வர அப்டேட். அது கொஞ்சம் பார்க்கலாம், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா. ரவுட்டர் 2 கிட்ட இருந்து அப்டேட் மெசேஜ் ஓபன் பண்றேன். நம்ம ஆட்ரிபியூட் பார்க்கலாம். என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் ஸ்டாப்பு ஏஎஸ் பார்த்து ஐஜிபி என்எல்ஆர்ஐ, அதாவது ரவுட்டர் 1 கிட்ட இருந்து வாங்கினதை ரவுட்டர் 3க்கு அனுப்பும் போது தன்னுடைய அட்ரஸை வந்து போட்டு அனுப்புது. அப்புறமா இன்னொரு ஒரு அப்டேட் இருக்கு, அதை ஓபன் பண்ணுவோம். அதுல எதுவுமே இல்லை. சரி, காலியா இருக்கு. கீழே போவோம். இது ரவுட்டர் 3 கிட்ட இருந்து வர அப்டேட் ஒன்றும் இருக்காது, அதுல காலியா தான் இருக்கும். அட்வர்டைஸ் பண்ணிருக்கிறோமா, அப்போ கீழே இருக்கு, கீழே இருக்குது ஏஎஸ் பாத் போட்டுருக்குது. அட்ரிபியூட் பாத் அட்ரிபியூட் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா இபிஜிபி, இது இபிஜிபிக்கு ரவுட்டர் 2க்கும் ரவுட்டர் 3க்கும் நடுவில் இருக்கிறது இபிஜிபி. ரிலேஷன்ஷிப்ல லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வராது. சரி, அவ்வளோதான். அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், கீப் அலைவ் மட்டும் எடுத்து எத்தனை செகண்டுக்கு ஒரு முறை போகுதுங்கிறத பார்க்கலாம். கீப் அலைவ் மெசேஜ் எப்படி ஃபில்டர் பண்றதுன்னா ரொம்ப ஈஸி. போயிட்டு அப்படியே டிராக் பண்ணி மேலே விடணும். விட்டோம்னா ஒன்லி கீப் அலைவ் தெரியுதாங்க, ஒன்லி கீப் அலைவ். ஒன்லி கீப் அலைவ் அண்டு வருது, அண்டு சோர்ஸ் வந்து எனக்கு ரவுட்டர் 3 இருக்கணும். மாறி போச்சா? அண்டு எப்படி போடுறது? இப்படிதான் போடணும். சரி, அண்டு குறைவா இருக்கணுமா? not select and okay. Oh, ஏன் எடுத்துக்க மாட்டேங்குது? ஓ, கரெக்ட், சரியா சொன்னீங்க. அண்ட் இந்த பேக்கிட்டு தேவையில்லாம இப்போ வந்துருச்சு. வெறும் 20.3 கிட்ட இருந்து போன கீப்பலையை மட்டும் பார்க்குறோம். இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்தோம்னா அந்த செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக வந்துடும். 60 செகண்டுக்கு ஒரு முறை கீப்பலை போகணும். 60 செகண்டுக்கு ஒரு முறை டைம் கீழே இருந்து பார்க்கலாம். இதனோட ஒரு 60 செகண்ட் கூட்டினா என்ன வரும்? கரெக்டாக தான். இதனோட ஒரு 60 செகண்ட் கூட்டினா என்ன வரும்? இதுதான் வரும். அப்போ கரெக்டாக தான் வந்துடுது. ஸோ கீப்பலை வந்து எவ்ரி 60 செகண்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல இருந்து. நல்லது, வேற என்ன பண்றது? அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கு லேப் நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா?
செக் பண்ணுவோம் ரவுட்டிங் டேபிள். அப்போ ஷோ ஐபி ரவுட் பிஜிபி பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆஃப் இபிஜிபி வந்து 20. அதுவே ரவுட்டர் 2ல பார்த்துருந்தோம்னா ஷோ ஐபி ரவுட் பிஜிபின்னு சொல்லிட்டு அங்கே 200 இருக்கும் அந்த 111. சரி, இப்போ நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். ரவுட்டர் 1ல இருந்து ஷோ ஐபி ரவுட் பிஜிபி. இது காரணம் ஒன்று இருக்குது. ஏன் ரவுட்டர் 1ல வர்றதுன்னா அன்ரீச்சபிள் நெக்ஸ்ட் ஸ்டாப். ரவுட்டர் 1ல ஆக்சுவலாக இங்கே இருக்கும் ஷோ ஐபி ரவுட் ஷோ பிஜிபின்னு போட்டால் இங்கே வந்துருக்குது. ஆனால் இந்த அட்ரஸ் ரவுட்டர் 1க்கு எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஒன்றும் ஓஎஸ்பி ரன் பண்ணல வெளியெல்லாம். அதனால ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னா ரவுட்டர் 2 கிட்ட போயிட்டு ரவுட்டர் பிஜிபி இந்த நெய்பர் ஒருத்தர் நானே 10.0.0.1 அவனுக்கு நீதான் நெக்ஸ்ட் ஸ்டாப்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம டீசெண்டாக படிப்போம். நான் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், சும்மா உங்களுக்கு பிங் பண்ணி காமிக்கணும்னு. கிளியர் ஐபி பிஜிபி ஸ்டார்ட்ஸ் ஆஃப். இல்லை ஸ்டார் போட்டிருக்கு, ஆனால் கிரேட் சிம்பிள் இல்லை, பெஸ்ட்னு இல்லை. காரணம் 20 நெட்வொர்க்கு அதுக்கு ரீச் பண்ண தெரியாது. இப்போ பாருங்க ரீச்சபிள் அட்ரஸ் வந்துருச்சு. ரவுட்டர் 1க்கு இது ரீச்சபிள் அட்ரஸ் தானே. இப்போ வந்து நீங்க ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணீங்கன்னா ரூட் இருக்கும். நம்ம அதை டீட்டெயில பார்க்கலாம், அது விடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் மேட்டரை விடுங்க. இப்போ இதை பிங் பண்ணலாம். பிங் பண்ணும்போது நீங்க சோர்ஸ் அட்ரஸ் வந்து 111 தான் வைக்கணும். ஏன்னா அது ரிப்ளை பண்ணணும்னா அதுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் உங்க ரவுட்டர்ல இது 111 தான். டெஸ்டினேஷனுக்கு ரவுட்டர் 1ல இருக்கிற நெட்வொர்க்கு 10 நெட்வொர்க்கு தெரியுமா ரவுட்டர் 3க்கு? ஆனா 111 தான் தெரியும். அதனால இதை வச்சு பிங் பண்ணணும், பிங் ஆயிடும். இந்த குட்டி லேபை நீங்க என்ன பண்ணுங்க, செஞ்சிருங்க நாளைக்கு கிளாஸ்க்குள்ள. அப்புறமா நம்ம அடுத்தது தியரி பார்த்துட்டு தான் லேப் வருவோம். நாளை சந்திப்போம். Take care. Bye-bye.